ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னா, அதுக்கு வந்து நான் முட்டைப்பாறையோட வெரைட்டியில் உள்ள ஃபிஷ் இது கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ் வந்து எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 kg கூடவே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி கொஞ்சம். இந்த மசாலா வந்து ரொம்ப கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை இதோட சேர்த்துக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதில் அப்ளை பண்ணி அந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு நல்லா இந்த மசாலா படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா ஃபிஷ்லையும் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா அது ஊறணும். இந்த மசாலா வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து நல்லா சேரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா ஃபிஷ்லையும் வந்து நல்லா மசாலா வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் வந்து வானலியை வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு 3லேருந்து 4 கரண்டி எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீன் துண்டு 2 மீன் துண்டுகளாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மீன் துண்டுகளை வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். வந்து 2 துண்டுகளாக வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ரொம்ப சிம்லேயும் வேண்டாம், தீ வந்து அதிகமாகவும் வச்சுக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் ஃபிஷ் வந்து நல்லா உள்ள வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரை ஆகும். ஃபிஷ்ஷை உள்ள எண்ணெயில் போட்டோன்னே கரண்டி யூஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கரண்டி போட்டு திருப்பிடாதீங்க. ஃபிஷ் வந்து சட்டியில் ஒட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் நேரம் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் போட்டு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஃபிஷ்ஷை மெதுவாக திருப்பிக்கலாம். கரண்டி வந்து மெதுவாக அந்த மாதிரி அடியில் விட்டு லைட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேகிற மாதிரி வேக விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துருங்க. கொஞ்சம் கலர் ரொம்ப டார்க்காக ஆகிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கருகின மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் போது எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மீன் எண்ணெயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.